ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம கம்பில் எப்படி சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான குழி பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கணும். அதே கப்பில் ஒரு கப் அளவு நல்ல சுத்தமான கம்பை எடுத்துக்கணும். 1/4 கப் அளவு சிவப்பு அவல் எடுத்துக்கணும். அவல் சேர்த்தா பணியாரம் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கணும். இதையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்தி மாவை மிக்சிலேயோ அல்லது கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கணும். 6 ஹவர்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடணும். 6 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா மாவு நல்லா பொங்கி இருக்கும். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பணியாரம் நல்லா வரும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பணியாரம் வராது. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கணும். வெங்காயம் நிறையா சேர்த்துனா பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு ஏற்ற அளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். இங்கே நான் ஒரு 3 பச்சை மிளகாவை அரைச்சி அதோட விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து மாவில் கொட்டி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம குழி பணியாரத்தோட மாவு ரெடி. இப்போது பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பணியாரத்தை ஒன்றா திருப்பி போடணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான கம்பு குழி பணியாரம் தயார். சுவைக்கலாம் வாங்க. இது நிஜமாலே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எது செஞ்சாலுமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த பணியாரத்தை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.